மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் மூட்டு தேய்மானம். இந்த மூட்டு தேய்மானம் ஏன் வருது, அது வராம எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்னால தான் வருது. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமா பாரம்பரிய எண்ணெய்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். எள்ளிலிருந்து ஆட்டப்படக்கூடிய நல்ல எண்ணெய், வேர்க்கடலையிலிருந்து ஆட்டப்படக்கூடிய கடலை எண்ணெய், தேங்காய் பருப்பிலிருந்து ஆட்டக்கூடிய உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், இந்த 3 வகை எண்ணெயை தான் அதிகமாக நாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ யாருக்குமே மூட்டு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரல. அப்புறம் காலங்கள் மாறும்போது புதிய வகை எண்ணெய்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படிலாம் சொல்லி நிறைய விற்கப்பட்டுச்சு. அதை மக்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி வாங்கி பயன்படுத்தியதனுடைய விளைவு தான் எண்ணற்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 வீலர் இருக்கு அப்படின்னா, நம்ம புதுசா வாங்கும்போது அதுல ஏற்கனவே அந்த என்ஜினுக்கு ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளியில அதை மாத்திட்டு திரும்ப சேர்ப்பாங்க. அதே போல மனிதர்களுக்கும் மூட்டுகள் இருக்கு. அந்த மூட்டுகள் ஒரு இயந்திரம் போன்றது. அது மடங்கி சரியா விரிஞ்சிச்சு அப்படின்னா தான் மனிதனால இயங்க முடியும். ஆனா பாத்தீங்க அப்படின்னாக்கும் இந்த பாரம்பரிய முறையிலான ஆட்டப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்தும் போது மூட்டுகள் தேயலை. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கும் மூட்டுகள் தேய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது உங்களுக்கு மூட்டு தேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தை தாண்டியும் இன்னும் ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. எலும்பு தேயும், நரம்பு தேயும், ஜவ்வு கிளியும், அதுக்கப்புறம் மூட்டுல வறட்சித்தன்மை உண்டாகும். அதுக்கப்புறம் மூட்டுல நீர் கோர்த்திருக்கும். அதுக்கப்புறம் மூட்டுல கடுமையா வலி வரும். அப்ப முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கும் மூட்டுல வறட்சித்தன்மை உண்டாகிறது. அந்த கொலகொலப்பு தன்மை மூட்டுகள்ல இல்லாம போறது. அது குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மூட்டும் உரச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையா வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 7ஆவதா பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன். மூட்டு வலி ரொம்ப அதிகமாகும் போது பல பேர்த்தினுடைய வீடுகளில் இந்த மேற்கத்திய கழிவறைகள் இருக்கு. சில ஆட்களுடையது பாரம்பரியமா இருக்கு. இதுல 2ஐயுமே பயன்படுத்தக்கூடிய நபர்களா இருந்தா கூட கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு வழக்கமாகவே வந்துடுது. ஏன் அப்படின்னா வலியினுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால அந்த வயிறோட கழிவை கூட வெளியேற்றத்துக்கு ரொம்ப தயங்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல கழிவுகள் சேரும்போது உடம்புல சூடு அதிகமாயிருது. அப்ப அது 8ஆவது பிரச்சனையா உருவெடுக்குது. அந்த 8 பிரச்சனைகள் இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு ஒத்த விஷயத்துல அடங்கி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியாம இருக்கு. அப்போ இதுக்கு எளிமையா நம்ம வராம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, முதல்ல நம்ம சமையல் எண்ணெயை மாற்றணும். நாமளே பருப்புகளை வாங்கி கொண்டு போய் மரச்செக்கில் ஆட்டிட்டு வரணும். மரச்செக்கில் நம்ம தொடர்ந்து ஆட்டும்போது அதுக்குரிய சத்துக்கள் எல்லாமே அப்படியே தொடர்ந்து அந்த எண்ணெயில வரும். அதுவே உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் அந்த மாதிரிலாம் போய் ஆட்டும்போது எண்ணெயினுடைய அளவு அதிகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு சத்துக்கள் இருக்காது. மீண்டும் அது செயற்கையான ஒரு எண்ணெயாக தான் மாறும். ஆகையினால நம்ம என்னன்னா அந்த இயற்கையா எண்ணெயை பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுதான் முதல் தேவை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப பசலை கீரைகள் இருக்கு. அதுலேயே குத்து பசலை, கொடி பசலை, செடி பசலை, தரை பசலை, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரியான கொலகொலப்பான கீரைகளை நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம். அதே நேரத்தில் பாசிப்பருப்பு சேர்த்து அதை நாம் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாம் சாப்பிட்டு வரும்போது இந்த மூட்டுகளில்
ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு மூட்டுகளில் தேய்மானங்கள் வந்து உண்டாகாது, மற்ற பிரச்சனை எதுவும் வராது. அந்த தேய்மானம் உண்டாகும் போது அதன் வேதனையினுடைய உச்சபட்சம் தான் நீர் கோர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் பல மக்கள் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகும் வந்துட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மையங்களுக்கு வந்து பல பேரை வந்து நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு அறுவை சிகிச்சை மட்டும் அதுக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சிருமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அது ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் செய்யப்படுது. ஆனால் அந்த தேஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கீழ் நோக்கி வந்து பாதம் வரைக்கும் போயிடும். அப்போ மைக்ரோ டஸ்ட் அப்படிதான் இருக்கும். அப்போ வந்து தொடர்ந்து வந்து அது வந்து சரிஞ்சு கீழே பாதம் வரைக்கும் போயிடும். அதை திரும்ப வந்துட்டு நாம வந்து ஏற்றி வைக்கணும். அப்போ அது வந்து ஒரு நாள் 2 நாள்ல பண்ண முடியாத ஒரு காரியம். வழக்கமாகவே இதுக்கு வந்து 7 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரைக்கும் சராசரியா வந்துட்டு ஆகும். அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பினுடைய அளவை பொறுத்தது. அப்படி தொடர்ந்து வந்துட்டு அதை ஏற்றி வைக்கும்போது அது வந்து சரியாயிடும். அதோட போக உள் மருந்து பாரம்பரிய மூலிகை மருத்துவம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இறுகி இருக்கக்கூடிய அந்த தூசி போன்ற அந்த எலும்பு துகள்கள் வந்துட்டு இலக்கமாகும். அதே போல் ஒட்ட வைக்கும்போது ஒட்டிக்கும். குளகுழப்பு தன்மை வந்துட்டு உண்டாகும். கான்ஸ்டிபேஷன் குறையும். உடம்புல உள்ள உஷ்ணங்கள் வந்து குறையும். இந்த மாதிரி வந்து உள் மருந்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த வெளிப்புற மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 1 வாரத்திலிருந்து 15 நாட்கள் வரைக்கும் தேவைப்படும். ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அதை தாண்டி கூட ஏற்படலாம். கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுக்கு வந்துட்டு இந்த 15 நாள் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். மற்ற சிலர்களுக்கு மட்டும் யாருக்கு மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த நபர்களுக்கு மட்டும் கூடுதலாக வந்து நாட்கள் தேவைப்படும். எனவே இது வந்துட்டு எளிமையான முறையில் பாரம்பரிய முறையில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எனவே இதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. அடிப்படையில் நம்ம மாற்றிக்கணும். அந்த உணவு முறையில் நாம் மாற்றம் கொண்டு வரும் பொழுது நமக்கு அந்த தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டுடலாம். என்ன நேயர்கள், நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம். இது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதை வந்து சரி செய்து தர முடியும். மேலும் இது போன்ற ஒரு நல்ல மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.